வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 21. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீ தெளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழிதுளைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேலோர் என்பாவாய். இந்த பாடல் கண்ணனை சேவித்தல். கண்ணனை சேவிக்கிறாள் ஆண்டாள். ஏற்ற கலங்கள் அப்படின்னு சொன்னால், இந்த கலங்கள் அப்படிங்கிறதுக்கு பாத்திரங்கள்னு அர்த்தம். கறக்கும் பாலை ஏந்தும் கலங்கள், அதுதான் ஏற்ற கலங்கள். இட்ட பாத்திரங்கள், மடிக்கடியில் பாத்திரங்கள் வைத்தா தானாக பால் சுரக்குமா, அவ்வளோதான். கற்று கறவை அப்படின்னு பாடலில் பார்த்தோம்ல, கண்ணுக்குட்டியை பார்த்தோன்னே அது பால் சுரக்கிறது தான். அதுதான் இங்கே இந்த பாத்திரத்தை பார்த்தோன்னே இங்கே பால் சுரக்கிறது தான். அதுதான் சொல்கிறாங்க 3ஆம் பாடலில், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். குடத்தை பார்த்தோன்னே அது அப்படியே தானாக பால் சொரியிறது. வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குடத்தில் இருக்கிற பால் நல்ல பால் சொரிய அது என்ன அப்படியே பொங்குறது. அந்த ஃபோர்ஸில் அப்படியே பால் மேலே வந்து நுர தள்ளி அப்படியே பொங்கி வழியிறது. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மேலே பொங்கி வர்றது. அதுதான் நம்ம அடுப்பில் பாலை வச்சாதான் பொங்கும். இங்கே கறக்கும்போதே அது தானாக சுரக்கிறது. அந்த ஃபோர்ஸில் அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குது. அதை சொல்கிறாங்க, அவ்வளோ வேகமாக பால் கீழே வந்து அந்த பாத்திரத்தில் விழுது. அது என்ன பொங்கி அப்படியே நுரைச்சி மேலே வழியிறது. எதிர்பொங்கி மீ தெளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். மாற்றாதே பால் சொரியும், எப்படிங்க இந்த வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளன்னு சொல்கிறாங்களே எப்படிங்க? நம்மெல்லாம் கர்ணனை பார்த்து வள்ளன்னு சொல்லுவோம் இல்லை? யாராவது ரொம்ப அதிகமாக கொடை வழங்கினாங்கன்னா, அப்பா அவர் கர்ணபிரபுப்பா அப்படின்னு அவர் பேரை சொல்லுவோம். கர்ணனுக்கு எதனால் சிறப்பு வந்தது? தன் மார்போடு ஒட்டி இருந்த கவச்சத்தை அறுத்து எரிந்ததுனால் கர்ணனுக்கு சிறப்பு. அப்புறம் அதோடு விட்டாங்களா, எத்தனை கடையேழு வள்ளல்கள் இருக்காங்க. பாரிக்கு என்ன சிறப்பு? ஒரு முல்லை கொடி கீழே அலைஞ்சிட்டு இருந்ததுதான், அது கொழு கொம்பு இல்லைன்னு தன்னோட தேரை கொடுத்துட்டு வந்துட்டாராம் பாரி. ஆக பேகன் மயிலுக்கு போர்வையை கொடுத்துட்டாராம். மயில் மேகத்தை பார்த்து தோகை விரித்து ஆடும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தோகை விரித்து ஆடும், அதுக்கு சந்தோஷம். மழை பெஞ்சான், அதுக்கு குளிர்ச்சான். அவர் என்ன பண்ணார், அதுக்கு போர்வையை கொடுத்துட்டார். ஆக இதெல்லாம் தான் சிறப்பு. இங்கே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொல்கிறாங்க. இந்த வள்ளல்னா என்ன? பால்லேருந்து என்ன வருது? தயிர், வெண்ணெய், நெய், இப்படி வரிசையாக அமுதுகளை அள்ளி கொடுக்கறது. ஒரு எதிர்பார்ப்பு. வள்ளல் தன்மைனா என்னென்னா, எந்த ஒரு பொருளும் எதிர்பார்க்காம நம்மக்கிட்ட அள்ளி கொடுக்கறது தான் வள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. நமக்கு வேலை என்ன, அவங்களும் பால் கொடுக்கறது தான் அப்படின்னு நினச்சிட்டு அது பாட்டு தானாக சுரந்து விடுறது. அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க, எதுவும் எதிர்பார்க்காத கொடுக்கறதுனால தான் அது வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படி சொல்லிட்டாங்க. ஆற்றப்படைத்தான் மகனே. ஆற்றப்படைத்தான் அப்படின்னா, இத்தனை பசுக்களையும் வச்சு ஜெயிக்கிறது யார்? நந்தகோபுர் வீட்டில் இவ்வளோ பசுக்கள், கோசாலையே இருக்குது. அவ்வளோ பசுக்களும் பெரும் பசுக்கள், பெருத்து இருக்கிற நல்ல கொடுக்கறதும் பெருக்கி கொடுக்கறது. ஆக இந்த பால் கொடுக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நந்தகோபன் வீட்டில் இருக்குது. அதனால் ஆற்ற படைத்தான் மகனே, அவனோட மகன், நந்தகோபனுடைய மகன். ஆற்ற படைத்தான் மகனே கூப்பிட்றாங்க. மகனே அறிவுராய். அறிவுராய்னா அவர் சைனத்தில் இருக்கிறாரு. சைனத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க, விழித்து நான் சொல்வதை உணர்வுபூர்வமாக கேட்குறது தான் அறிவுராய். இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு உன் வாசலில் நிற்கிறோம், காத்திருக்கிறோம். இதெல்லாம் எப்படி தெரியும்? உங்கள் வீட்டில் இவ்வளோ பால் கறக்குது, இந்த மாடெல்லாம் இப்படி இருக்குன்றதுலாம் எப்படி தெரியும்? உங்கள் வீட்டு வாசலில் தான்ப்பா நாங்கள் நின்றுட்டுருக்கோம். அறிவுராய், உங்கள் வீட்டு பசுக்களே இவ்வளோ வள்ளல் தன்மை கொண்டதாக இருக்கிறது, நீ என்னப்பா தூங்கிட்டு இருக்கேன்றது தான் அறிவுராய். எழுந்து உன்ன மாதிரி கொடையாள் யார் இருப்பாங்க?
உன்ன மாதிரி கருணை உள்ளவன் யார் இருப்பாங்க? அடியார்களுக்கு வேண்டுவதெல்லாம் செய்யக்கூடிய வள்ளல் நீதானே, என்ன பேசாமல் இருக்கிற? உங்கள் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கோம், உங்கள் வீட்டு பசுக்களை பார்த்துக்கிட்டு தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில். ஊற்றமுடையாய் அப்படின்னா மிகுந்த சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் பெரியாய், பெரிய தோற்றம் கொண்டவன். இப்போ எப்படி வானத்தை பொழுது ஓங்கி உலகளந்த பெரியாய், அதுதான் அது. தோற்றமாய் நின்ற சுடரே, உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னா சக்தி வாய்ந்தவன், வல்லமை புரிந்தவன், பெரியவன், உலகினில் தோன்றும் தோற்றத்துக்கெல்லாம் வித்தாக நின்று அவதார புருஷனாக பேரொளி படைத்த சுடரே. ஒவ்வொரு அவதாரத்திலும் அவர் ஒவ்வொரு சிறப்பு செஞ்சுருக்காரு. அது வானநாள் மண்ணாளதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராமர் அவதாரமாக இருக்கட்டும், கிருஷ்ண அவதாரமாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுத்துலேயும் அவர் மிளிர்கிறார். பேருளையே அப்படிங்கிறதான் சுடரே அப்படின்னு கூப்பிட்றாங்க. தோற்றமாய் நின்ற சுடரே, இத்தனை அவதாரங்கள்லேயும் நீ தோற்றமாய் நின்ற சுடரே, அப்படி ஒளி பொருந்தி இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. துயிலழாய் எழுந்துருங்க. மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன்னு வாசற்கண். மாற்றார்னா சொல்லியிருக்கோம்ல, எதிரிகள். உனக்கு வழி தொலை, உங்கள்கிட்ட வலிமை இழந்து, வலி தொலைந்துன்னா வலிமையை அவங்க இழந்துட்டாங்க. மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண், உன்னோட வாசலில் பயந்து அடிமைகளாட்டம் உட்காந்துருக்காங்க, திருவடிகளை பணிந்து கொண்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆற்றாறு வந்து அடி பணியுமா போலே. மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண், ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே அப்படின்னா எதிரிகள்லாம் உங்கள்கிட்ட வலிமை இழந்துட்டு உன்னோட தோற்று போயிட்டு உன்னோட வாசலில் அடிமைகள் போல் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். திரு அடி பணி, உன்னோட பாதங்களை உன்னோட திருவடிகளை பணிந்து கொண்டு இருக்குவது போல யாங்களும் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலூர் எம்பாவாய். அவங்க எதிரிங்க பயந்து போய் உங்கள்கிட்ட நிற்கிறாங்க. நாங்கள் பக்திமார்கள் உன்னை போற்றி புகழ்ந்து பாடி உன் திருவடிகளை பணிந்து உன்னை சரணடைய வந்திருக்கிறோம் என்று கேட்கிறாள் ஆண்டாள். தேங்க்யூ.